ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஒன் தமிழ். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2045 இந்த உலகம் எந்த அளவு டெவலப் ஆகிருக்கு, என்னென்ன டெக்னாலஜிஸ் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் சொல்கிறது 100% உண்மையை எல்லாத்தையும் 70% கிட்ட உண்மையாகவே நடக்கும். அதுக்கான ப்ரூஃபும் நான் வச்சுருக்கேன். அந்த ப்ரூஃபை பார்த்தாச்சும் நீங்கள் நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, அவங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட சைடு இருந்து நான் உங்களுக்கு 2 ப்ரூஃப் காமிக்கிறேன். அந்த ப்ரூஃபை பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இப்போ ரெண்டாவது ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போய் ஆடம் இருக்கான்னு அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வெப்சைட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஆடம் இருக்கான்னு வச்சு டைம் ட்ராவலர் 2045 அப்படின்ட்டு வந்திருக்கும். அதாவது ஆடம் இருக்கான் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா யூஎஸில் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. யூஎஸ் பீப்புள்ஸ் எல்லாமே ஆடம் இருக்கான ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்களாம். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் இருக்கான் அப்படின்றவங்க டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்களாம். இது வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸு யூஎஸில் யாருமே கண்டுபிடிக்கலையா. யூஎஸ் பீப்புள்ஸ் என்ன சும்மாவாக இருப்பாங்க, ஆடம் இருக்கான டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே அப்படின்ட்டு சந்தேகப்பட்டு போலீஸே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸே ஆடம் இருக்கான்னு யாருன்னு தெரியாமல் குழம்பி போய் கடைசியில் இந்த கேஸை மிலிட்ரி கையிலே தந்துட்டாங்க. மிலிட்ரிஸை அவங்க பேஸுக்கு எடுத்துகிட்டு போய் நிறைய கேள்விஸ்லாம் கேட்டாங்க ஆடம் இருக்கானை பார்த்து. அதுக்கு ஆடம் இருக்கான்னு நிறைய ஆன்சர் சொன்னாங்க. அந்த ஆன்சரை கேட்ட உடனே மிலிட்ரிஸில் அப்படியே வாயை பிறந்துட்டாங்க. அப்படி என்ன ஆன்சர் சொன்னாங்க அப்படின்ட்டு இன்னும் நம்ம வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் வரும், ஆடம் இருக்கான்னு சொன்னது ஏன் பொய்யா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு டவுட் வரும். உங்களே மாதிரி தானே மிலிட்ரிஸ்க்கும் டவுட் வரும். அதுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, உண்மை போய் பேசுகிறது அப்படின்ட்டு ஒரு மிஷின் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த மிஷினில் ஆடம் இருக்கானை உட்கார வச்சுட்டு மண்டேயில் நிறைய வயர்ஸ் கனெக்ட் பண்ணாங்க. அந்த வயர்ஸ் கனெக்ட் பண்ணுற மூலிமா நம்ம பிரெயினோட கனெக்ட் பண்ணுற மாதிரி சமம். நம்ம மனசுக்கு சொல்லாமல் கிரியேட்டிவாக சொன்னோம்னா ரெட் கலரில் லைட் எரியும். அதே இது நம்ம மனசில் இருக்க கரெக்டாக உண்மையாக நம்ம பேசினா மட்டும் பச்சை கலரில் லைட் எரியும். இது வச்சு தான் இவங்க போய் பேசிட்டாங்களா உண்மை பேசுகிறாங்களான்ட்டு கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு தான் இந்த மிஷின் யூஸ் ஆகும். ஆடம் இருக்கான்னு சொன்ன ஆன்சருக்கு எல்லாமே இந்த மிஷினில் பச்சை கலர் லைட் இருந்துச்சு. அதை பார்த்த மிலிட்ரிஸுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இவங்க டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்ட்டு மிலிட்ரிஸுக்குலாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. 2045 ரோட்டில் ஓட்டக்கூடிய பைக் சேஞ்ச் கார்ட்ஸ் இருக்காது, வானத்தில் ஓட்டக்கூடிய பைக் சேஞ்ச் கார்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆடம் இருக்கான்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீட்லேயும் காவலுக்கு நாய் வளர்க்குறோம்ல, அதே மாதிரி 2045 ஒரு வீட்டுக்கும் காவலுக்கு ரோபோட்டு தான் வளர்ப்பாங்களாம். இப்போ இருக்கிற ரோபோட் கார்ட்லேயும் ரொம்ப ஹை டெக்னாலஜி ரோபோட்ஸாக தான் 2045 வச்சுருப்பாங்களாம். ஹியூமன்ஸில் என்னென்ன பண்ணுறானோ அது எல்லாத்தையும் ரோபோட்ஸும் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க 2045. அடுத்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2045 ஃபோனு அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காதான். ஃபோன்ஸுக்கு பதில் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற ஒன்று தான் இருக்குமா. இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இருக்காது, அது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குமா. அது என்ன ஸ்மார்ட் வாட்ச்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கையில் கட்டுற ஸ்மார்ட் வாட்ச் இருக்குல்ல, அந்த வாட்சில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குமா. அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அப்படியே ஹோலோகிராம் மாதிரி நம்மளுக்கு ஒன்று ப்ரொஜெக்ட் ஆகுமா. அதனால நம்ம காற்றுலேயே கை வச்சு ஃபோன் பண்ணுறதா பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாமா. அந்தளவு வைட் டெக்னாலஜிஸ் எல்லாமே 2045 வந்துடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆடம் இருக்கான் அப்படின்றவங்க இந்த 3 தான் ஆடம் இருக்கான் அப்படின்றவங்க நம்மக்கிட்ட சொன்னாங்க. இந்த 3 விஷயத்தையுமே மிலிட்ரிஸ்ட்டை சொல்லிவிட்டு ஆடம் இருக்கான் அப்படின்றவங்க எங்கே போனாங்கன்ட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியலையா. மிலிட்ரிஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் மேலே நம்பிக்கை இல்லாட்டி நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு கூகுள் என்ன ரிசல்ட் கொடுக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவம் விஷயம் அண்டு டெக்னாலஜி சம்மந்தமாலும் நான் வீடியோஸ் போடுவேன். அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் சந்திக்கிறேன். ஸோ வாட்சிங் ஹேவ் எ நைஸ் டே.